மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று சம்பளம் பட்டாது என்று 9 கோரிக்கைகள் வைத்து முதல்வரை எதிர்த்து கைது செய்கிறார்கள். காரணம், எலெக்ஷன் நேரத்தில் பணிகளை முடக்கினால் தன்னுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று. இது ஒவ்வொரு துறையிலும் இது சகஜமாகிவிட்டது. இதுக்கு ஆளும் கட்சி தான் பொறுப்பு. இவர்கள் கிராமத்தில் சரியான கணக்குகள் பார்த்தார்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கனிமரங்கள் சுடப்படுகிறது, எவ்வளவு பச்சை மரங்கள் வெட்டப்படுகிறது, வனத்துறை மரங்கள் எவ்வளவு வெட்டப்படுகிறது? இதற்கு காரணம், மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தந்தால் வருவாய் அதிகாரிக்கு அனுப்புவார். வருவாய் அதிகாரி தாய்தாருக்கு அனுப்புவார். ஒவ்வொரு தாய்தாரும் பல கோடிகள் சம்பாதித்து விட்டார்கள். ஒவ்வொரு வருவாய் அதிகாரிகளும் பல கோடி சம்பாதித்து விட்டார்கள். ஒரு நிலத்தை அவர் பட்டாதாருக்கு தெரியாது, பட்டாவை மாற்றி விட வேண்டியது. இதை தாய்தார் விசாரணை செய்வதற்கு 3 மாதம், மேலும் வருட கணக்கில் பலர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையா இந்த சம்பளம்? இந்த சம்பளத்திற்கே இவர்கள் வேலை செய்தால் போதும். ஒரு நாளைக்கு 3000 2000 ஒவ்வொரு விஓவும் கிராமத்தில் லஞ்சம் பெற்றுவிட்டார்கள். இந்த லஞ்சம் கீழிருந்து மேல் வரை பாய்ந்தது. எப்படி என்றால், பச்சை மரத்தை வெட்டுவது, புறம்போக்கில் மரங்களை வெட்டுவது, ஓடைகளை பட்டா மாட்டி தருவது, நிலவியல் ஓடையை பட்டா மாட்டி தருவது, கல்லாங்குத்தை பட்டா மாட்டி தருவது, கோயில் நிலங்களை பட்டா காட்டுவது, பூமிதான நிலங்களை பட்டா மாட்டி தருவது, இந்த தவறுகளை செய்து துஷ்டி கண்ட பூனைகள் இது. இதை மாவட்டம் விட்டு மாவட்டம் மாற்ற சொல்லி எலெக்ஷன் கூறினாலும், செஞ்சியிலிருந்து திண்டிவனத்துக்கு மாற்றுவது ஒரு மாற்றமா? அது அதிகாரியை அந்த 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 இடத்தில் நிர்வாகம் எப்படி இருக்கும்? விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்துக்கு மாற்றுவது மாற்றமா? இது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? இந்த அதிகாரிகளை மாவட்டம் விட்டு மாவட்டம் மாற்றினால் இந்த குற்றங்கள் வெளிவரும்.